நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. முதல்ல அதிமுக கூட்டணியில் பாமக, அதாவது அன்புமணி தலைமையிலான பாமக வந்து இணைஞ்சிருக்கதா நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க. அதை அறிவிச்சதோடு மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் பல்வேறு கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்றாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் வந்து திமுக, அதிமுக இந்த இருவரும் கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டிருக்காங்க. இந்த திமுகவோட சில கட்சிகளும் அதிமுகவோட சில கட்சிகளும் ஃபார்மட்டாக இருப்பாங்க, அதை பிரிக்கவே முடியாது. ஆனால் இந்த தேர்தல் அப்படி இல்லை. இந்த தேர்தல் வந்து தமிழக வெற்றி கழகம் அது ஒரு கூட்டணியை வந்து உருவாக்க போகுது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாரு. இதனால் அதிருப்தியில் இருக்கக்கூடிய திமுக அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அவர் கூட போகும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா இது வரைக்கும் அஃபீஷியலாக எந்த கட்சியுமே தாவேகா கூட்டணிக்குள்ளே போகலை. இப்போ பாமகவுடைய அன்புமணி விஜயோட பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் நெருக்கமாக இருக்காரு. ஏன்னா ஒரே ஏரியாவில் வேறு இருக்காங்க. இது வரைக்கும் விஜய் அவர்கள் குறித்து பெரிய விமர்சனங்களை வந்து அன்புமணி வைக்கலை. ஆனால் அன்புமணி பாமக வந்து ரெண்டாக பிரிஞ்சிருந்தாலும் கூட விஜயோட ஒருத்தரும் அதிமுகவோட ஒருத்தரும் போவாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டுச்சு. பொதுவாக வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் அதிமுக வர்ற மாதிரியும் அன்புமணி அவர்கள் வந்து விஜய் அவர்களோட போகிற மாதிரியும் நிறைய செய்திகளை படிக்க முடிஞ்சுது. அது இப்போது இல்லை அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அன்புமணி அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் தான் இருந்தார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டார். இப்போ அதிலிருந்து ஒரு விலகி அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி கிடையாது. என்டிஏங்கிறது வந்து பாராளுமன்றத்துக்கு தான். சட்டமன்ற பொறுத்தவரை அதிமுக தலைமையேற்று அதில் தான் பாஜக சேர்ந்திருக்கு. அதனால் இது என்டிஏ கூட்டணின்னு சொல்ல முடியாது. அதனால் அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு அவர் போகிறார் அப்படின்னா பாஜகவுக்கு ஒதுக்கப்படுகிற சீட்டுகளில் தான் அவருக்கு கொடுக்கணும், உள் இடஒதுக்கீடு அடிப்படையில். ஆனால் இவர் நேரடியாக அதிமுகவுக்கு போயிட்டார். இப்போ அதிமுக கொடுக்கும்போது அதிமுக கூடுதல் சீட்டுகளே அவருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எந்த அடிப்படையில் அதிமுக பாமகவை அணுகி இதை இந்த கூட்டணிகளை சாத்தியப்படுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க பார்வையில் என்னன்னா, கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களில் 45 தொகுதிகளில் பாமகக்கான அடிப்படை கட்டமைப்பு இருக்குது. குறிப்பாக அது பொதுவான பட்டாளி மக்கள் கட்சி, ஒட்டுமொத்தமான பாட்டாளிக்கான கட்சின்னு சொல்லப்பட்டாலும் கூட வன்னியர் சமூக மக்களுக்கான கட்சியாக தான் அது வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தென் வட மாவட்டங்கள் கூடிய பெரும்பான்மை மாவட்டங்களில் பாமக வெல்வதற்கும் இல்லை வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதற்குமான ஒரு கட்சியாக அது பார்க்கப்படுது. கடந்த தேர்தல் ரெக்கார்டை நீங்கள் ஒரு 1980க்கு பிறகான பாமக ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகான ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுமே பாமகவோட ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் எப்படியாவது பாமகவை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி கடுமையாக முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாஜக கூட்டிலிருந்து விலகி அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணிக்கு உள்ளே போயிருக்காரு. இது ஒரு பக்கம். அப்படின்னா இப்போ அவர் போனது இங்கே இப்போ இது இல்லை, செய்தி இல்லை. ஐயா ராமதாஸ் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கன்னா இவருக்கு சிக்கல். ராமதாஸ் அவர்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கூட்டணி. நாம் தமிழர் கூட்டணி இல்லை, 234 தொகுதியும் தனித்து வேட்பாளர் அறிவிச்சாச்சு. அப்போ ஐயா ராமதாஸ் நாம் தமிழர் கூட்டணிக்கிட்ட வரதுக்கு, நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தலைமையிலான இதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த தேர்தல் இல்லை. தாவேகாவுக்கு அவர் போவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். அவர் வந்து ஆரம்பத்திலிருந்து இந்த திரைப்பட கலாச்சாரத்தை எதிர்த்தவர். அதாவது திரைத்துறையிலிருந்து அது மட்டுமே புகழ் வெளிச்சமாக கொண்டு ஒருத்தன் அரசியல் வருவதை அவர் எதிர்த்திருக்கார். ரஜினிகாந்த் அரசியலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவர் எதிர்த்தவர். இன்னொன்று, அவருடைய அனுபவம் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் உற்று நோக்கங்களுக்கு தெரியும். இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு. அதே போல் தமிழ் மீட்சியில் அண்ணன் சீமானவர்கள் சொல்லியிருந்தாங்க, 88 வயசில் ஒரு மனுஷன் இறங்கி தமிழை தேடின்னு சொல்லி நடந்து போகிறாரு. தமிழ் வளர்ச்சிக்காக இன்னைக்கு வரைக்கும் நான் ஒவ்வொரு முறையும் பதிவு செய்வேன், மக்கள் தொலைக்காட்சியில் ஒரு வார்த்தை கூட பிறமொழி கலர்ப்பு இல்லாமல், ஆங்கிலம் மட்டும் இல்லை, பிறமொழி கலர்ப்பு இல்லாமல் ஒரு தொலைக்காட்சியை நடத்த முடியும். அது நட்டத்தில் தான் ஓடுது, இழப்பில் தான் ஓடுது. ஆனாலும் பிறமொழி கலப்பு இல்லாமல் தமிழ் பாரம்பரிய உடைகளை மட்டுமே அணிந்து கொண்ட நெறியாளர்களை வைத்துக்கொண்டு, தமிழ் மட்டுமே பேசக்கூடிய நெறியாளர்களை வைத்துக்கொண்டு ஒரு தொலைக்காட்சியை முழுமையாக நடத்தார். மிகச்சிறந்த தமிழ் பற்றாளர். அப்படி அரசியல் முடிவுகளில் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் தமிழ் பற்றாளராக அவர் தவிர்க்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் மீது, குறிப்பாக வன்னிய சமூக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் மீது அவருடைய
பார்வை பெரிய பார்வை. ஆனால் அப்படிப்பட்ட அவர் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு பெரிய நெடிய போராட்டம் கொண்ட ஒருத்தர், எந்த போராட்டத்தையும் பங்கெடுக்காத, வந்தவுடனே நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், இன்னொன்று எந்த தேர்தலையும் போட்டி போடாத பதவி ஆசை இல்லாத ராமதாஸ் அவர்கள் பதவி ஆசை கொண்டு நிற்கிற நான் சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னு நிற்கக்கூடிய இவரோடு கூட்டணி வைப்பாராங்கிறது கேள்விக்குறி. அப்போ போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. திமுக கூட்டணிக்கு அவருக்கு போகிறதுக்கான இன்னும் 2வது ஆப்ஷன் சொன்னல திமுக கூட்டணி. திமுக கூட்டணியை பொறுத்தவரை வெளிப்படையாக சொல்ல போனால் பாமகவுடைய தலைமையிலான ராமதாஸ் உள்ளே போகிறான்னு வச்சுக்கோங்க. அங்கே திமுக அது வந்து லாபமாக நட்டமானு பார்த்தா நட்டம். ஏன்னா இவர் உள்ளே போகிறாருன்னா வன்னியர் சமூக மக்களுடைய வாக்கே வராது, அங்கே வராது. ஏன்னா திருமாவளவனை அவர்கள் நேரடி எதிரியாக பார்க்குறாங்க. இப்போ திருமாவளவன் இருக்கிற கூட்டணிக்குள்ள பாமக, அது எந்த பாமக இருந்தாலும் சரி, ராமதாஸ் தலைமையான பாமகவோ இல்லை அன்புமணி தலைமையான பாமகவோ உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. போகாது. போனால் அது எதிரணிக்கு தான் பலத்தை சேர்க்கும். இப்போ ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கலாம். என்ன இருந்தாலும் அப்பா பையன் சண்டை எக்ஸ்ட்ரீமாக போனால் கூட அது ஒரு காலத்தில் இணைவு. கலைஞர் கருணாநிதிக்கும் மூக்க அழகிரிக்கும் இல்லாத சண்டை கிடையாது. மூக்க அழகிரியை நெஞ்சில் மிதித்தாரெல்லாம் கூட ஐயா கலைஞர் சொல்லியிருக்காரு. அந்த சண்டையே இங்கே சேர்க்கப்பட்டிருக்கு. அண்ணன் தம்பி சண்டைகளும் சேர்க்கப்பட்டிருக்கு, அப்பா மகன் சண்டையும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதே போல் அதனால் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கொண்டாலும் வெளிப்படையாக சண்டை போட்டுக்கிட்டாலும் வெளிப்படையாக விமர்சனம் வைத்து கொண்டாலும் இது வரைக்கும் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்கள் குறித்து ஒரு வார்த்தை கூட பொது வழியில் இன்டர்னலாக வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, அதுக்கு சுவருக்குள்ள இன்னும் தெரியல. ஆனால் வெளியே அவர் பேசலை, விட்டு கொடுக்குற அப்பா விட்டு கொடுக்குறேன், அப்பா தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் சமூக நீதி காவலர், அவர் தான் வந்து நம்ம கற்றுக் கொடுத்தவர், அவர் தான் நம்ம குரு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பயணப்பட்டு இருக்கார். அப்போ 2 பேருக்குமான இணைப்பும் சாத்தியப்பட வாய்ப்பு இருக்குது. இங்கே அவர் திமுகவுக்கு போகிறாரு அப்படின்னா திமுகக்குள்ள வன்னியர் ஓட்டும் வராது, 2 பேரும் ஒன்று சென்றாங்கன்னு சொல்லி பழைய சமூக மக்களுடைய வாக்கும் வராது. அப்போ இதை திமுக விரும்புவானா திமுக வராது. நம்ம இவர் சேர்த்துக்கிறதுனால லாப நட்டம் தானே பார்ப்பாங்க ஒரு கட்சி. அப்போ லாப நட்டத்தை பார்க்கும்போது நட்டம் தான் ஏற்படும், வாக்கு வராது, வாக்கு எண்ணிக்கை தான் குறையும், வாக்கு போட மாட்டாங்க அப்படின்னா சேர்க்க மாட்டாங்க. இன்னொன்று இவரும் கடந்த காலங்களில் நான் போய் உங்ககிட்ட வந்து கேட்கணுமா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கு நான் வந்து உன்கிட்ட வந்து கேட்கணுமா, இந்த மண்ணுக்கு பொழைக்க வந்த ஓன்ட்ட போய் நான் வந்து நிற்கணுமா அப்படின்னு சன் ஆஃப் சாயில் அப்படிங்கிற அரசியலை பேசக்கூடியவர் ஐயா ராமதாஸ். அப்போ அந்த அடிப்படையிலையும் அவர் திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. திமுகவை பாராட்டி பேசியிருக்காரு, இகழ்ந்து பேசியிருக்காரு, எல்லாம் இருந்தாலும் கூட இந்த முறை அவர் போனார்னா அது லாபமாக நஷ்டமானு பார்த்தா திமுகவே நஷ்டம் தான் ஏற்படும். அதனால் அவர் போகிற வாய்ப்பு இல்லை. அப்போ அவருக்கு இருக்கிற இன்னொரு அதை 2 ஆப்ஷனை தாண்டி ஒரு ஆப்ஷன்னா, ஒன்று தேர்தலை புறக்கணிப்பது, தேர்தலே வேண்டாம் அப்படின்னு புறக்கணிப்பது. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் உருவாக்குற கூட்டணி தான் வெல்லுங்கிறார். நான் உருவாக்குற கூட்டணி, நான் பங்கெடுக்கிற கூட்டணி, நான் எங்களுடைய ஆட்கள், அவர் நிறைய எம்எல்ஏ கண்டு நிற்க மாட்டார். அவர் அவருடைய கூட ஏன்னா இப்போ 2 எம்எல்ஏ இருக்காங்க, ஜிகே மணி இருக்காரு, அருள் எம்எல்ஏ இருக்காரு. அப்போ அவங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும் ஆசை இருக்கும். அவர் கூட இருக்க ஆட்களையும் எம்எல்ஏ ஆக்கின மட்டும் தான் அந்த கட்சியை தக்க வைக்க முடியும், அவங்க ஆட்களை தக்க வைக்க முடியும். அப்படிங்கும்போது அவருக்கும் எம்எல்ஏ ஆகணுங்கிற அந்த ஆசை இருக்கும். அப்போ நான் உருவாக்குற கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னா இன்னொரு புதிதாக அவரே எப்படி வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொன்னாரோ, மாற்றம் முன்னேற்றம் ராமதாஸ் அப்படின்னு தனிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒன்று தான். ஒன்று தாவேக்காக்கு போக மாட்டார், திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, தனிச்சு நிற்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அவர் மகனோடு ஒத்து போகலான்னு பரவாயில்ல, இல்லை சமரசம் இல்லை, நீ தனியாக அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணியில் பேசி நீ சீட்டு வாங்கிக்க, பாஜக தலைமையிலான அதிமுக கூட்டணியில் பேசி நான் சீட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு வேணால் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க ஒழிய இப்போ கடைசி ஆப்ஷனா அவர் தன் மகன் இருக்கிற கூட்டணிக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் இன்னொன்று மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த நீங்கள் கூட கேட்டீங்களா கேள்வி கேட்கும்போது, இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் சில கட்சிகள் வரப்போகிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட யாரையும் கட்சிக்குள் சேர்வதற்கான யோசனையே இல்லை, நோ லுக் பேக், புரிஞ்சது, திரும்பி போகிற ஐடியாவே இல்லைங்கிற மாதிரி. அதாவது யார் வெளிப்படையாக டிடிவி தினகரன், ஓபன் பன்னீர்செல்வம், சசிகலா, இவங்களை கட்சிக்குள்ளே சேர்க்க வழி இல்லை, ஐடியா இல்லை. ஆனால் கூட்டணிக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கு. இந்த கேள்வி யாரும் வைக்கல, ஆனால் கூட்டணிக்குள்ளே இவங்க வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ யாருக்கு இக்கட்டான நெருக்கடி அப்படின்னு இந்த தேர்தலில் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அது அடுத்த கட்டம். மக்கள் வந்து தங்களுக்கு யார் தேவைங்கிறது முடிவு பண்ணுறது மக்களுடைய இது. ஆனால் கூட்டணியை உருவாக்குவதை பொறுத்தவரை ஓபிஎஸ் டிடிவி இந்த 2 பேரையும் அதிமுக கூட்டணிக்குள்ளே நேரடியாக கொண்டு வராமல் அதிமுக இருக்கிற பாஜக கூட்டணிக்குள்ள, புரியுதா உங்களுக்கு? பாஜக இப்போ அதிமுக வந்து ஒரு 40 சீட்டை வந்து பாஜக 140 நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, மீதி கிட்டத்தட்ட
ஒரு 80 சீட் இருக்கு, 90 சீட் இருக்கு. இந்த 90 சீட்டுகளில் அதிமுக ஏற்கனவே கூட்டு வந்திருக்கிற ராமதாஸ் அன்புமணி அவர்களுக்கு ஒரு 20-30 கொடுத்துட்டு வச்சுக்கோங்க, 20 கொடுத்துட்டு வச்சுக்கோங்க, மீதி 70 சீட் இருக்கு. இந்த 70ல் சின்ன சின்ன கட்சிகள் கொடுப்பா 60 சீட்டை பாஜக கொடுத்தா கூட 60ல் பாஜக உள்ள இடஒதுக்கீடு கொடுக்கும். இவங்களுக்கு உனக்கும் அவனுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, எனக்கும் அவனுக்கும் பேச்சுவார்த்தை அப்படின்னு டிடிவி ஓபிஎஸ்ஐ கொண்டதற்கான வழிகளை அமித்ஷா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹெச்எம்மோட நேரடி கட்டுப்பாட்டில், ஹெச்எம்னா ஹெட் மாஸ்டர் கிடையாது, ஹோம் மினிஸ்டர், அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வார் ரூம் அமைச்சு ஒரு தேர்தல் விகுத்தம் அமைக்கணும். இந்த தேர்தலை விட்டா நம்ம கால் உண்றதுக்கு வேற வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னா வீடு பார்க்க போறதா சொல்றாங்களே, தெரியல உண்மையா பொய்யோ. பனையூர்ல வீடு பார்க்க போறாங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு அவங்க வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு அரை மணி நேரத்தில் வர போறாங்க டெல்லியில இருந்து சேட்டல் பிளேட்ல பிடிச்சி, அப்புறம் அதுக்கு தனி வீடு. அப்போ அடிக்கடி வருவாங்க. மோடி ஒரு 2-3 தடவை வந்துட்டு போவாப்ல, இனிமேல் தேர்தல் வருது இல்லை அதில் வந்துட்டு போவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே கால் வைக்கிறதுக்கு சரியான தருணம் இது அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ ஆல்டர்னேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒருத்தரையும் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறை கட்டி அதில் ஒரு நூலை தொங்க விட்டு முறுக்கு கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பொங்கல்லாம் ஒரு விளையாட்டு போடுவாங்க, ஒரு முறுக்கு கட்டிப்பாங்க. 2 பக்கம் கயிறு நிப்பாட்டி அந்த பக்கம் ஒரு ஆள் பிடிச்சிருப்பாரு, இந்த பக்கம் ஒரு ஆள் கையில் பிடிச்சிருப்பாரு, நடுவில் முறுக்கு கட்டிருக்கோம். நம்ம கவி அந்த முறுக்கை பிடிக்கணும், அதுக்கு அந்த முறுக்கு விளையாட்டு. அது மாதிரி இப்போ சிபிஐ அப்படிங்கிற ஒரு முறுக்கு தொங்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் சென்சார் அப்படிங்கிற ஒரு முறுக்கு தொங்கிட்டு இருக்கு. இங்கே அந்த முறுக்கு சென்சார் கவ போகும்போது சிபிஐ தூக்கிடுவாங்க. அணில் தவுது நடுவில் நின்று அணில் இப்போ வந்து முறுக்கு கடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கு. கடைசியில் அணில் ஒரு பொட்டுக்கடை சாப்பிட்றதுக்கு அல்லாடுற அணிலுக்கு முறுக்கு எப்படி கடிக்க முடியும்? சிபிஐ பிடிக்க போகுதுன்னா இதை இறக்குவாங்க, இங்கே பிடிக்க போகும்போது இதை தூக்கி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து அதை அவங்க பார்த்துக்குவாங்க. செல்லக்குட்டி வந்து இப்போ கதப்பா கைக்கு அடக்கமாக உட்காந்துருக்கு, அதில் அது பிரச்சனை இல்லை, இது நமக்கு சரியான தருணம் அப்படின்னு உள்ளே இறங்குறதுக்கு முயற்சி பண்ணனால தான் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாத்தையும் பேசி சரிகட்ட வேண்டிய இடத்துல சரிகட்டி, பார்க்க வேண்டியதை பார்த்து, கேட்க வேண்டியதை கேட்டு, கொடுக்க வேண்டியதை கொடுத்து, கவனிக்க வேண்டியதில் கவனித்து அவங்களையும் தன் கைக்கு அடக்கமாக வச்சுருக்காங்க. விஜய 2 வழக்கின் மூலமாக கைக்கு அடக்கமாக வச்சுருக்காங்களாம். இவங்களை ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக அடக்கமாக வச்சுருக்காங்க. அதனால் இவங்களும் திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லி மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் சொல்கிறாரு. டிசம்பருக்கு பிறகு எங்களுடைய கூட்டணியை நாங்கள் சொல்லுவோம், தேர்தல் தான் காலம் இருக்குல்லன்னு சொல்லி ஏற்கனவே டிடிவி தினகரன் சொல்லியிருந்தார். ஆப்ஷனே இல்லை, 2 ஒன்று தானே இருக்கு தொடரா, அதுதான் இப்போ அவங்களுக்கு கொடுக்க ஆப்ஷனு. அடுத்தது இப்போ அதிமுக கூட்டணியிலே பார்த்தோம், இப்போ திமுக கூட்டணியிலே பிரச்சனை இருக்குது. அதாவது திமுக காங்கிரஸ் இடையான பிளவு அதிகமாகிட்டே போங்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாமே டிவி கேட்க ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு கட்டம் அதிகமாக போய் ஜோதிமணி என்ன சொல்கிறாங்கன்னா, சென்சார் போர்டே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வருமா, அது தாவேக்கா கூட சேருமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசி என்ன சொன்னீங்க? சென்சார் போர்டே தேவையில்லை அப்படின்னா எதுக்காக சென்சார் போர்டு தேவையில்லையாமா? கருத்து சுதந்திரம், படைப்பு சுதந்திரம், இது ரொம்ப முக்கியம். இதற்காக நாம் ஒரு படத்தின் மூலமாக ஒரு கருத்தை சொல்வதனாலேயே இது நாட்டினுடைய ஜனநாயகம் கெட்டு போய்விடுமா அப்படின்னு நினைப்பது என்பது எந்த மாதிரியான கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற கேள்வியை பெரும் மதிப்பிற்குரிய கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா ஜோதிமணி எழுப்பியிருக்காங்க. அதாவது ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் போர்டு தான் தடையை விதிக்குது. சென்சார் போர்டு மத்திய அரசின் கட்டுப்பாடு இருக்கு. ஸோ பாஜக அரசு இந்த ஜனநாயகனை முடக்குவதன் மூலமாக விஜயை முடக்கிடலாம் நினைக்குது அப்படின்னு அவங்களுடைய கருத்து. சரி, அது உண்மையாக கூட இருக்கட்டும். இதை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? 1993 ராஜீவ்காந்தி படுகொலையில் நடந்த சதி திட்டங்களையும் ராஜீவ்காந்தி படுகொலையில் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் வைத்து குற்றப்பத்திரிகை அப்படின்னு சொல்லி ஆர்கே செல்வமணி ஒரு படத்தை எடுக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வெளிவரல. பெரும் பொருட்செலவில் அன்றைய காலகட்டத்தில் இரத்தமும் சதையுமாக உண்மையை அந்த படம் வந்திருந்தா சொல்லப்போனால் பேரறிவாளன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். பேரறிவாளனுடைய வழக்கில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த அளவுக்கான ஒரு படம் குற்றப்பத்திரிகை. அந்த குற்றப்பத்திரிகையை வந்து இது ராஜீவ்காந்தி கொலை வழக்கை வந்து இது பண்ணுது. இந்த படம் வந்து ராஜீவ்காந்தி கொலையை நியாயப்படுத்துது. அந்த கொலைக்கு பின்னக்கூடிய சில இதை விஷயங்களை வெளிக்கொண்டு வருது. இந்த படம் வெளி வந்துச்சுன்னா ராஜீவ்காந்தி பேருக்குரிய நற்பெயர் கெட்டு போயிடும். இந்த கொலையாளிகள் எல்லாம் வந்து குற்றவாளிகள் எல்லாம் வந்து நியாயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தான் காங்கிரஸ் அரசு அன்னைக்கு மேலே இருக்கும்போது குற்றப்பத்திரிகையை நசுக்கிறாங்க. இது போல 1957க்கு பிறகு ஒரு 30-40 படங்களை காங்கிரஸ் அரசு முடக்கி இருக்கிறது. சென்சார் மூலியமாக, நேரடி தடையின் மூலமாக. அது இல்லாமல்
தொலைக்காட்சியில் வரக்கூடிய தொடர்களை முடக்கியிருக்காங்க, தூர்தர்ஷனில் வரக்கூடிய சில காட்சிகளை முடக்கியிருக்காங்க. மிசா காலகட்டத்தில் எந்த படமே வெளிவர முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணவங்களா தெருவுக்கு வந்திருக்காங்க இந்த காங்கிரஸ் கட்சியினால. காங்கிரஸை எதிர்த்து பேசியவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழலை எதிர்த்து பேசியவர்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக சிறைப்பட்டப்பட்டிருக்காங்க. இந்த என்ஐஏங்கிற கொடுமையான ஆழ்தூக்கி அமைப்பை கொண்டு வந்ததே இந்த காங்கிரஸ் கட்சி தான். இந்தியா முழுக்க வந்து மிசா போன்ற கொடும் சட்டங்களை கொண்டு வந்து பல பேரை தூக்கி போட்டு கருத்து உரிமையை பறிச்சது இந்த காங்கிரஸ் கட்சி தான். நீங்கள் கருத்துரிமை பேசலாமா? என்னன்னா எல்லாம் வரலாறை மறந்துடுவான், மறதி பெரிய தேசிய வியாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவளை மறந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு அக்கா ஜோதிமணி வந்து அடிச்சு விட்டுருக்காங்க. அப்போ கடந்த காலங்களில் நீங்கள் பண்ணியதை இப்போ பாஜக பண்ணுது. பாஜக பண்ணுது அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பார்வை இருந்தாலும் கூட, பாஜக சென்சார் போர்டு வச்சிருக்கு, எல்லாம் வச்சிருக்கு, எல்லாம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயகனில் இந்த சென்சார் சிக்கலுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம சாட்டையிலே தெளிவான காணொலி வெளியிட்டிருக்கோம். உண்மையிலேயே ஜனநாயகன் படத்தில் சென்சார் போர்டு மிக நேர்மையாக நடந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா சென்சார் போர்டை பொறுத்தளவில் ஒரு படத்திற்கு சான்றிதழ் கொடுப்பது மட்டும் தான் அவங்களுடைய வேலை. அவங்களுக்கு ஒரு கால இடைவெளி கேட்குறாங்க. அந்த கால இடைவெளி தரமாட்டேன், எனக்கு உடனடியாக கொடு, எனக்கு யூபிஐ கொடு, எனக்கு யூ கொடு அப்படின்னு சண்டை போட்டு அவங்க சொன்ன காட்சிகளை, ஒரு காட்சி வச்சுருக்காங்க, அந்த காட்சிக்கான ஜஸ்டிஃபிகேஷன். நீங்கள் இப்படி ஒருத்தர் அடிக்கிறீங்கன்னா எதுக்கு அடிக்கிறீங்க, ரோட்டில் போகிறவன்னு கேட்பாங்கல்ல. நீங்கள் 2-3 மணி நேரம் ஓடுற படத்தில் சும்மா படத்தில் கத்தி எடுத்து குத்திட முடியாது. கத்தி எடுத்து குத்துறீங்கன்னா சென்சார் போடுங்க, எதுக்கு அந்த அவனை கத்தி எடுத்து குத்திருக்கீங்க சார், அவன் கொலகாரங்க சார், அதனால் குத்திருக்கு சார், அப்படி ஒன்று விலை கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கேட்க மாட்டாங்க, சில இதில் கேட்கவும் செய்வாங்க. அப்போ இணையதளங்களில் ஆபாசம் இருக்குது, பெண்களை கடுமையாக பேசுகிறாங்க, சமூக வலைதளங்களில் ஆபாசமாக இருக்குது, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா, அதுக்கெல்லாம் சென்சார் கிடையாதுன்றாங்க. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமுக்கு சென்சார் கிடையாது. யூடியூப்புக்கு கைட்லைன்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராமுக்கு கைட்லைன்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக், ட்விட்டருக்கும் கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் தான் அதில் பதிவேற்றம் செய்ய முடியும். அதிலே பதிவேற்றம் செஞ்சால் நீங்கள் ஒரு வெட்டுற மாதிரியோ குத்துற மாதிரியோ ஆபாச காட்சியோ பதிவு செஞ்சால் அது வந்து மியூட்டட் வந்துடும், இது வயலன்ஸு அப்படின்னு வந்துடும், பார்க்க முடியாது, பிளர் ஆயிரும், வேணும்னா பார்க்கலாம், வேணும்னா நம்ம வந்து பார்க்க முடியாது, அப்படி தான் இருக்குது. அங்கேயும் இருக்குது, சென்சார் இருக்குது, எல்லாத்துக்குமே சென்சார் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தலைவர் படத்தை எந்த தளத்திலும் எக்ஸ் தவிர எந்த தளத்திலையும் பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு போயிடும், அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும், அக்கௌண்ட் வித் ஹோல்டர் அப்படின்னு வந்துடும். அப்போ எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க தான் செய்யுது. திரைப்படத்தை பொறுத்தவரை கண்டதை எடுத்து பேசிடக்கூடாது, ஏன்னா அது பெரும்பான்மை மக்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மீடியமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த சென்சார் போர்டை வச்சுருக்காங்க. சரி, சென்சார் போர்டை யார் கொண்டு வந்தான்னு இருக்குல்ல, இவங்க தானே கொண்டு வந்தாங்க, காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. காங்கிரஸ் ஆட்சி தானே தமிழ்நாட்டில் 50 வருஷமாக நடந்திருக்கு, வேற யாருக்கு எடுத்திருக்கா? சென்சார் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வடிவமைத்து கொண்டு வந்து காங்கிரஸ் தான். பிஜேபி அரசு இப்போ சென்சாரை கொண்டு வந்துச்சு இல்லைல்ல, பிஜேபி இதை பயன்படுத்துதா? பயன்படுத்துது. பயன்படுத்துமா? பயன்படுத்தும். பயன்படுத்தியிருக்கா? பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அதை கேட்பதற்கு காங்கிரஸுக்கு தகுதி இருக்கான்னா காங்கிரஸ் தகுதி இல்லை. ஏன்னா கடந்த காலங்களில் நீங்களும் அதைத்தான் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ செய்திக்கு வந்துடும், காங்கிரஸ் தாவேக்காக்கு போகுமா? செல்வ பெருந்தகை போகாதுங்கிறாரு. போகணும்னு சில பேர் விரும்புகிறாங்க. தாவேக்காவை சார்ந்த நாஞ்சில் சம்பத் சொல்கிறாரு, காங்கிரஸ்காரங்க வந்து தாவேக்காவை காதலிக்கிறாங்க, ஆனால் விருப்பம் இல்லாமல் திமுகவை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்றாங்க. சரி, காதலிக்கிறது தாவேக்காவை, கல்யாணம் பண்ணது திமுகவை, விருப்பம் இல்லாத கல்யாணம். சரி, அடுத்த கேள்வி நான் கேட்கல, அதை விட்டுருங்க, அது வேண்டாம். இப்படி இந்த நிலைமையில் இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. அதுபோல் அவங்க இருந்தாங்க அப்படின்னா வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கா? விவாகரத்து பண்ணிட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அவர் சொன்ன கூட்பாடு போய் பார்ப்போம். விவாகரத்து பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை. நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ அங்கே நீங்கள் கொடுத்துற நடித்தான் தான் ஆகணும். ஏன்னா வெளியே வந்து நீங்கள் காதலிக்கிற ஆள் பொறுக்கி பெயர், போக்கிரி பெயர், புரியுதா உங்களுக்கு? ஒரு போக்கிரிய ஒரு பொறுக்கிய கல்யாணம் மட்டும் வாழறதுக்கு பதிலாக நான் வந்து நீ வெட்டியாக வாழா மாதிரி உன்னைய நினச்சி நான் வாழாம வெட்டியாக இருக்கேன் அப்படின்னு இருக்கலாமா ஒழிய, காங்கிரஸ் தனிச்சு தமிழ்நாட்டில் நிற்குது அப்படின்னா காங்கிரஸுடைய மதிப்பு என்ன? ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. இங்கே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பலமுறை, இன்னொன்று சொல்லுவோம், கருவாடை மீனாகாது, கறந்தபால் மடிபுகாது, காங்கிரஸின் தமிழ்நாட்டில் வெல்லாதுன்னு சொல்லி முன்னாள் சபாநாயகர் ஐயா காளிமுத்து சொன்னது தான். தமிழ்நாட்டில் கருவேல மரத்துக்கு கூட கிளைகள் உண்டு, காங்கிரஸுக்கு கிளைகள் கிடையாது. அதுதான் யதார்த்தமான இல்லை. காங்கிரஸ் 2011 அந்த சட்டமன்ற தேர்தலோட காங்கிரஸ் இங்கே வந்து பாடைக்கு ஏற்றப்பட்டுச்சு, செத்து போச்சு காங்கிரஸ். காமராஜர் என்னைக்கு செத்தாரோ அன்னைக்கே காங்கிரஸ் செத்து போச்சு. காமராஜரை குழியில் போட்டு மூடும்போது காங்கிரஸையும் மூடிட்டாங்க. ஏன்னா சொல்லுவாங்க காமராஜர் இருந்த வரைக்கும் காங்கிரஸ் இருந்தாரு, காமராஜர் இருந்த வரைக்கும் தான் காங்கிரஸே இருந்துச்சு. ஆனால் அவர் இறக்கும்போது இருந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் இல்லை, அது ஸ்தாபன காங்கிரஸ், அது இந்திரா காங்கிரஸ் கிடையாது. அவரே காங்கிரஸ் வந்து விலகி தான் இருந்தார். அப்போ அது முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
காமராஜருக்காக இன்னும் வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் இருக்காங்க, கொஞ்சம் இருக்காங்க. அதே போல் வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த மைனாரிட்டி அப்படிங்கிற மக்களுடைய வாக்களை பாஜகவுக்கு எதிராக நாங்கள் தான், பாஜகவுக்கு எதிராக எங்களால் மட்டும்தான் இணைக்க முடியும், பிஜேபிக்கு ஒரே ஆப்பனோடு காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி சிறுபான்மை பாதுகாவலர்னு சொல்லி இந்த இஸ்லாமியர் கிறிஸ்தவர் வாக்கை திமுகவுக்கு கூட்டிட்டு போறது காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால தான் பிஜேபி ஒரு ரோல் பிளே பண்றாங்களாம். இந்த காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வரதுக்கான காரணமே பிஜேபின்னு சொல்லப்படுது. காங்கிரஸ்குள்ள பல ஸ்லீப்பர் செல்களை பிஜேபி வச்சிருக்கு. ஆமா, தெரியுது, புரியுது உங்களுக்கு? இங்கிருந்து நீங்க விலகி போயிட்டா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே திமுக இருந்து விலகி வந்துருங்க. திமுக விழக்கூடிய மைனாரிட்டி ஓட்ஸை, அதாவது காங்கிரஸ் மூலியமா விழக்கூடிய ஓட்ஸை விஜய்க்கு கொண்டு போகணும். விஜய் ஏற்கனவே மைனாரிட்டி ஓட்டை டார்கெட் பண்றாரு. அவரோட ஒரு மைனாரிட்டியோட லீடராகவும் விஜயை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்டை அப்படியே கொண்டு போய் விஜய்கிட்ட கொண்டு போயிட்டீங்கன்னா திமுக கீழே போயிடும். திமுக கீழே போகும்போது செகண்ட் இடத்துக்கு இது வந்துடும், மேலே நாங்கள் வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க, ரெண்டாவது தாவேக்கா, மூணாவது திமுக தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை ஹெச்எம் போட்டிருக்காரு. அவருடைய வியூகத்தில் அவர் போட்டிருக்காரு. ஓ, புரியுது, ஒரு வியூகத்தில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வியூகம் தான். இது நடக்குமா நடக்காதா, இது சாத்தியப்படுமா சாத்தியப்படுதாங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் வியூகத்தை வதுக்கலாம், இப்படி பண்ணால் இப்படி நடந்துடும், இந்த வழியாக போனால் இந்த ஊருக்கு போயிடலாம், போகும்போது வழியில் ரோடு புளியமரம் விழுந்து கிடந்துச்சுன்னா, திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி திருச்செந்தூருக்கு போகிறோம், சிறுவைகுண்டம் வழியாக போனோம், திடீர்னு சிறுவைகுண்டம் வழியாக போகும்போது கருங்குளத்து பக்கத்தில் தாமிரபுரம் யாரும் பொத்துட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ரூட்டை மாற்ற வேண்டியதான், இந்த பக்கம் திரும்பி போகணும். அது மாதிரி இது ஒரு பிளான். ஸோ இந்த பிளான் நடக்குமா நடக்காதாங்கிறது இன்னும் 2 மாத காலத்தில் மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பிளான் அடிப்படையில் தான் காங்கிரஸ் எப்படியாவது திமுக கொண்டு வந்து பிரித்து தாவேக்கா கொண்டு போய் மைனாரிட்டி ஓட்ட பூரா எடுத்து விஜய்கிட்ட கொடுத்து உங்களை எதிர்கட்சி ஆக்கிடுறோம். பிஜேபி சொல்கிறது, உங்களை எதிர்கட்சி ஆக்கிடுறோம், நாங்கள் ஆளுங்கட்சியாக வந்துடுறோம், திமுக 3 திமுக வீழ்த்தணும், நீ லவ் பண்ண நான் லவ் பண்ணேன், மொத்தத்தில் அந்த குடும்பம் நாசமாக போகணுங்கிற மாதிரி திமுகவை நான் இந்த தேர்தலோட ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற பிளானுக்காக தான் காங்கிரஸ் எப்படியாவது கலட்டணும் அப்படின்னு பாஜக ஒரு திட்டமிடுது. காங்கிரஸுக்குள்ளேயும் அந்த கலகம் விழுந்திருக்குது. இன்னொன்று, காங்கிரஸ் அதுக்காக தான் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நேரடியாக நான் போறேன்னு சொன்னா எதுக்கு போறேன் உங்க அம்மா வீட்டுக்குன்னு கேட்பாங்க. கேட்கல திமுக, எதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்? ஒன்று காது குத்துக்கு போனோம், இல்லை கல்யாண வீட்டுக்கு போனோம், இல்லை பொங்கல் திருவிழாவுக்கு போனோம். நீ வாக்கப்பட்டு வந்துட்ட, நீ நல்லதா கெட்டதா என் கூட தான் இருந்தாகணும், நீ திடீர்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி எதுக்கு போற அப்படின்னு ஒரு காரணத்தை திமுக கேட்கும். இல்லை இல்லை நீ வந்து எனக்கு ஒழுங்காக சோறு போடலை, அப்போ என்ன பண்ணோம், எனக்கு வந்து பீரோ சாவி என்கிட்ட கொடு, வந்து வீட்டை பாதி என் பேர் எழுதி கொடு, உங்கள் அப்பா பேரில் அந்த ஊரில் இருக்க சொத்துல பாதி எனக்கு எழுதி கொடு, உன் பேரில் வாங்கி போட்டுக்கிறது ஈஸியாக கிரவுண்டில் எனக்கு பாதியை கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இந்த கம்பெனி காதலி இல்லையா, இந்த கம்பெனியில் ரிசைன் பண்ணுறவன் ஒரு காரணம் சொல்லுவான், கேரியர் க்ரோத்துக்காக நான் வெளியில் போகிறேன். ஆமாம், உனக்கு எங்கடா கேரியர் இருக்கு, சம்பளத்துக்காக போகிறேன்னு சொல்லாத, கேரியர் க்ரோத்துக்காக போகிறேன், கேரியரே இல்லையா அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் 63 தொகுதி, அப்புறம் 40 தொகுதி, அப்புறம் 25 தொகுதி, இப்போ வந்து 15 பேசிக்கிட்டு இருக்காங்களாம். கழுதை தெரிஞ்சு கட்டரம்பு தெரிஞ்சு காங்கிரஸ் ஆயிடுச்சு. ஆமாம், காங்கிரஸ் ஆயிடுச்சு. 15 தொகுதி கொடுத்தாலும் நமக்கு அதை விட பெரிய கேவலமே எதுவுமே இல்லை. அதனால நம்ம வெளியே போயிடலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வெளியே போகிறதுக்கான சாலிட் ரீசன் இருந்தால் தான் கணவர் வெளியே அனுப்புவார். அப்போதான் கையெழுத்து போடுவார். நீ சாலிட சொல்லு, இல்லைங்க நாங்கள் ஜனநாயகன் படம் பார்க்கணும், அது படம் ரிலீஸ் ஆகலை, தள்ளி போயிடுச்சு, படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதவன் நாளைக்கு நாட்டை காப்பாற்றிடுவேனா, சொன்ன தேதிக்கு வருவேன், நோ லுக் பேக், நான் திரும்பி போகிற ஒரு ஐடியாவே இல்லைன்றவன், நீ திரும்பிலாம் போவேன்னா அந்த இடத்துல உட்காருன்ட்டாங்க. கம்மிங் கிடையாது, வெயிட்டிங் தான், ஆல்வேஸ் வெயிட்டிங் தான். அடுத்ததா இன்னைக்கு திமுக அறிவிச்சிருந்தாங்களே 3000 ரூபா பொங்கல் கொடுக்குறோன்ட்டு தமிழ்நாடு முழுக்க இன்னிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா போடும் கரும்பு கட்டை தூக்கிட்டு பொதுமக்கள் நடக்கிறாங்க. இதில் யார் ஹாப்பியாக இருக்காங்கன்னா அமைச்சர் முத்துசாமி ஹாப்பியாக இருக்காராம். ஏன்? எப்படினாலும் நமக்கு தானே வந்தாகணும் இந்த 3000 ரூபா. மதுவிலக்கு ஆயத்திரித்துறை அமைச்சர் அவர் தானே. ஆமா, ஒரு பிச்சைக்காரன் தட்டில் இவ்வளவு காசா அப்படிங்கிற மாதிரி, இது 3000 ரூபாயா, கொடுங்க நல்லா கொடுங்க, எப்படினாலும் ஏன்டா தானே வருவேன் அப்படின்னு சொல்லி கடையை ஃப்ரெஷ்ஷாக விரிச்சு FL2 500 கடை திறந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க லைட்லாம் புது லைட்டாக மாற்றி, க்ரீன் லைட்டை மாற்றி சுட சுண்டலை போட்டு உட்காரச்சிருக்காங்க. ஹீரோயின் ஃபோட்டோலாம் போட்டு அந்த பழைய பீரியடுக்கு போயிடுச்சு, 2000 முன்னாடி இருந்த மாதிரி சில்க் ஒயின்ஸ் நடிகைகளோட படத்தையெல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக வச்சிருக்காங்க. எப்போ தெரியும்? இல்லை, அதை கடந்து போகும்போதே நம்ம வந்து அப்படியே இழுக்குது அந்த பார்வை. அப்படியே எவ்வளோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பாங்க, அதை பார்த்தது, கண்டென்ட் பேசுகிறேன் பார்த்தது. அதாவது தமிழ்நாடு முழுமைக்கும் பெண்களுக்கு, அதாவது ஒரு ரேஷன் அட்டைக்கு 3000 ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ரேஷன் அட்டைக்கு 3000 ரூபா கொடுப்பதன் மூலமாக அந்த பெண்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா
அதை விட ஒரு முட்டாள்தனம் இது கிடையாது. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு மது பிரியரை, குடிகாரனை இந்த அரசு வெளிப்படையாக உருவாக்கி வச்சிருக்கு. 3000 ரூபா அந்த பெண்ணுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதோடு சேர்த்து கூடுதலாக அவன் உழைக்கிற காசையும் போட்டு 4 நாளாக வச்சு 4000 ரூபாய் குடிப்பானே ஒழிய இதனால் அந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னா கிடைக்காது. நேரடியாக டாஸ்மாக் போகுது. இதை ஒழிக்காத வரைக்கும் நீங்கள் எத்தனை 1000 கொடுத்தாலும் எந்த குடும்பமும் உருப்பட போகிறதில்லை. எந்த குடும்பமும் அது மகிழ்ச்சியாக இருக்க போகிறதில்லை. எந்த குடும்பத்துக்கும் உண்மையான பொங்கலாக இருக்க போகிறதில்லை. அது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உலகத்திற்கு வரலாற்றை, நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, வேளாண்மையை, ஆறை தடுத்த அணையை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு இனம் இருக்கிற ஒரே ஒரு பண்டிகை, அந்த இனத்துக்கான ஒரு பண்டிகை அப்படின்னா அது பொங்கல் தான். அந்த பொங்கல் பண்டிகையை ஒரு அரசு இலவசமாக கரும்பு, இலவசமாக பருப்பு, இலவசமாக அரிசி, இலவசமாக சர்க்கரை 3000 ரூபா கொடுத்தா தான் கொண்டாட முடியும் அப்படின்னா இந்த மக்களை இந்த அரசாங்கம் எப்படி வைத்திருக்குது அப்படிங்கிறது சின்ன எடுத்துக்காட்டு. 1967 ஏழையை ஒழிக்க போகிறோம், ஏழ்மையை ஒழிக்க போகிறோன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. 70 வருஷம் கழிச்சு திரும்பி இங்கே வந்து 2026லையும் நான் ஏழையை ஒழிக்க போகிறேன், 3000 ரூபா கொடுத்தா தான் நீ பொங்க வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான அடிப்படை கட்டமைப்பை, என்ன மாதிரியான மனிதவள மேம்பாட்டை, என்ன மாதிரியான பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னும் ஏழையாக இருக்கான், பணக்காரன் இருக்கான். இது எப்போ சொன்னார்னா அண்ணாதுரை வந்து 1956 சொன்னார். ஏழையாக இருக்கான், பணக்காரனாக இருக்கான், அதை ஒழிப்பது தான் திமுகவுடைய கோட்பாடு அப்படின்னு சொல்லி ஏலம் திமுகவுடைய கொள்கைன்னு சொல்லி 7 கொள்கைன்னு சொல்லி அண்ணா சொன்னதாக முரசொலி வெளியிட்டார். வெறும் ஆட்சியை கைப்பற்றுவது, அமைச்சரவை கைப்பற்றுவது இதுதான் நம் இலக்கு என்று நினைத்து விடாதே. ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் பார்க்க வேண்டியவரை பார்த்து, பேச வேண்டியதை பேசி, கொடுக்க வேண்டியதை கொடுத்து உடனடியாக நாம் கைப்பற்றி விடலாம். தமிழ் வாழ வேண்டும், தமிழ் பண்பாடு காக்க வேண்டும், தமிழ் கலாச்சாரம் போற்றப்பட வேண்டும். அதற்கு நாம் இன்னும் 50 ஆண்டுகள் வீரியத்தோடு போராட வேண்டும். அதற்குத்தான் உன்னை அழைக்கிறேன், உன்னைத்தான் தம்பி என்று அண்ணா பேசியதாக முரசொலியில் கலைஞர் எழுதினார். உன்னைத்தான் தம்பி அப்படின்னு சொன்னார்ல, உன்னைத்தான் தம்பின்னு அது இப்படித்தான் அழைச்சாரு. தமிழை காக்க வேண்டும், தமிழ் பண்பாட்டை காக்க வேண்டும், கலாச்சாரத்தை காக்கணும்னு. நீ தமிழ் பண்பாடும் இல்லை, தமிழ் கலாச்சாரம் இல்லை, தமிழும் இல்லை. 50 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு அண்ணா கனவு கொண்டார். இன்னைக்கு நாங்கள் தமிழர்கள் என்று எந்த அடிப்படையில் சொல்றது? 3000 நாங்கள் ரேஷன் கார்டில் வாங்குறோம், கரும்பு வாங்குறோம், அதனால நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்றதா? அப்போ ஒரு இன்னும் இந்த மக்களை இலவசம் வாங்கக்கூடிய நிலைமையில, இலவசம் என்பது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடுறாரு. அப்போ இந்த இலவசத்தை கொடுத்து மக்களை மதிமங்க வச்சு அந்த பணத்தையும் நேரடியாக கிவ் அண்ட் டேக் பாலிசி இங்கே கொடுத்துட்டு டாஸ்மாகில் வாங்கிறது. அப்போ இது யாருக்கு போகுது? அரசுக்கு தான் திரும்பி போகுது. சரி, இந்த தை பிறந்தாவது மக்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொங்கலா அமையட்டும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி